ஐஃபோன் 17 வெர்சஸ் ஐஃபோன் 17 ப்ரோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த ஐஃபோன் 17 அண்ட் 17 ப்ரோ ரெண்டுத்தையுமே 3 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். 53,000 எக்ஸ்ட்ரா கொடுத்து இந்த ஐஃபோன் 17 ப்ரோவை நீங்கள் வாங்கணுமா? அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் 17 அண்ட் ஐஃபோன் 17 ப்ரோவோட சிமிலாரிட்டிஸ் என்னென்னு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே தான். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6.3 இன்ச் தான். ரெண்டுத்துலையுமே 120 ஹெர்ட்ஸ் இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அண்ட் பீக் பிரைட்னஸும் 3000 நிட்ஸ் தான். இன்ஃபேக்ட் ரெண்டு ஐஃபோனும் பக்கத்தில் வச்சு எது ஐஃபோன் 17 ப்ரோன்னு கேட்டால் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஐஃபோன் 17 அண்ட் 17 ப்ரோவில் டிஸ்பிளேக்காக வாங்கினா நீங்கள் எதை வேணாலும் வாங்கலாம். ஃப்ரண்ட் கேமரா தான். ரெண்டுத்துலையுமே 18 மெகா பிக்சல் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே சென்டர் ஸ்டேஜும் இருக்குது, டியூவல் கேப்சரும் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் ரெண்டுத்தில் எடுத்தாலும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வருது. ப்ராசஸிங் மட்டும் தான் டிஃபர் ஆகும். அது சிப்செட்டை பொறுத்த வரைக்கும். கேமரா பட்டன், ஆக்ஷன் பட்டன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐஃபோன்ஸ்லையுமே இருக்கு. அண்ட் சேம் 25 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் தான் ரெண்டு ஐஃபோன்ஸுமே சப்போர்ட் பண்ணுது. அண்ட் 40 வாட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்கன்னா 20 மினிட்ஸில் 50% வந்து ஏறிடும். அதுவுமே ரெண்டுத்துலையுமே சேம் தான். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 48 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரெண்டுத்துலையுமே எக்ஸாக்ட்லி சேம் தான். ஓகே, ஐஃபோன் 17 அண்ட் ஐஃபோன் 17 ப்ரோவோட டிஃபரன்சஸ் பற்றி பேசுவோம். ஐஃபோன் 17ல பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. 17 ப்ரோவும் அலுமினியம் தான். பட் அலுமினியம்ல யூனிபாடி. இந்த ஒரு பேனல் வந்து ஒரு ஃபுல் பேனலுமே ஒரே அலுமினியம்ல ரெடி பண்ணது. ஸோ இந்த பிளாட்டிவ்லாம் வந்து ஒரே அலுமினியம் மெட்டல் தான். பட் இங்கே வந்து நார்மல் அலுமினியம் தான். ரெண்டுத்துலையுமே வந்து டேமேஜஸ் நிறைய தான் ஆகுது வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் டைட்டானியம். எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 ப்ரோ டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க ஐஃபோன் 17 போல. வேற ஐஃபோன் 17ல அது கொடுக்கல. ஸோ நீங்கள் நிறைய ஐஃபோன்ஸை கீழே போடுவீங்கன்னா இந்த செராமிக் ஷீல்டு உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரோ சீரீஸில் இந்த மாதிரி செராமிக் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. A19 ப்ரோ வந்து ஐஃபோன் 17 ப்ரோவில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 6 கோர் GPU இருக்கு. வேற A19 தான் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் 17ல. ஸ்பீட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டே டு டே யூசேஜில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. மல்டிமீடியா கன்செப்ஷன்லாம் பண்ணுறீங்க, நார்மல் யூசேஜ் தான் பண்ணுறீங்கன்னா ஐஃபோன் 17 போதுமானது. ஒரு ஸ்ட்ராங்கான வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன், இல்லை ஹெவியாக 4Kல வீடியோ எடுக்க போகிறேன், அதை ப்ராசஸ் பண்ணும், ஆர் ஃபோட்டோ எடிட்டிங் நிறைய பண்ணுவேன், இல்லை கேம்ஸ் வந்து ரொம்பவே புஷ் பண்ணி விளையாடுவேன், எனக்கு வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா ஐஃபோன் 17 ப்ரோ வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் A19 ப்ரோ சிப்செட் இருக்கு. ஸ்கோர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா A19 ப்ரோ வந்து நிறைய இருக்கும். பட் டே டு டே யூசேஜுக்கு 90% ஆஃப் த யூசர்ஸ்க்கு அது தேவையே இல்லை. நான் சொன்ன இந்த யூஸ் கேஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா மட்டும் நீங்கள் வந்து ஐஃபோன் 17 ப்ரோ வாங்குங்க. மற்றபடி ஐஃபோன் 17 எல்லாருக்குமே போதுமானதாக இருக்கும். ஐஃபோன் 17ல USB Type-C 2 தான் இருக்குது. வேற ஐஃபோன் 17 ப்ரோவில் USB Type-C 3 இருக்குது. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், வீடியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னா மட்டும் 17 ப்ரோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏர் ட்ராப்லாம் பண்ண போறீங்கன்னா எல்லாமே சேம் தான். ஸோ அதை வந்து நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால இந்த விஷயத்தில் எனக்கு ஐஃபோன் 17 போதும். 120 FPS 4K வீடியோ வந்து ஐஃபோன் 17 ப்ரோவில் எடுக்க முடியும். ஐஃபோன் 17ல அதை எடுக்க முடியாது. ஆல்சோ லாகில் வந்து வீடியோ எடுக்க முடியும். லாக் அப்படின்றது ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட்டில் நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த லாக் வந்து ஐஃபோன் 15 ப்ரோலேருந்தே எடுக்க முடியும். ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக வீடியோ நிறைய எடுப்பீங்க, லாக்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மட்டும் ஐஃபோன் 17 ப்ரோ போங்க. ஆனால் இந்த ஐஃபோன் 17 ப்ரோவில் லாகில் எடுக்கிறதுக்கு 30 FPS வரைக்கும் தான் உங்களால் நார்மலாக ஃபோன்லேயே எடுக்க முடியும். ஒரு நிமிஷம் வீடியோ பல ஜிபிக்கு கணக்கு வரும். நீங்கள் 60 FPS ஆர் 120 FPSல எடுக்கணும்னா எக்ஸ்டர்னலாக SSD வந்து பிளக்இன் பண்ணணும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து எடுக்கிறது பெருசு இல்லை. இதை எடுத்து இதை கலர் கிரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணணும். இதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட ஒரு மேக் இருக்கணும், ஆர் ஒரு ஹை-எண்ட் விண்டோஸ் PC இருக்கணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஐஃபோன் 17 ப்ரோ வாங்காதீங்க. ஓகே, ஐஃபோன் 17 அண்ட் ஐஃபோன் 17 ப்ரோவோட ஃபோட்டோஸ் வந்து சைட் பை சைட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா யூஸ் பண்ணி எடுத்தது. ஸோ இந்த அல்ட்ரா வைட் கேமராவில் 0.5xல எடுத்தது. இதுவும் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் 0.5xல எடுத்தது. ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 1xல எடுத்தது. இதோட 1x வந்து இன்னமும் கொஞ்சம் பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 2xல எடுத்தது. ஸோ 1x அப்படின்னும் போது இது 24 மெகா பிக்சல் ஃபோட்டோ, பட் 2x அப்படின்னும் போது அது 12 மெகா பிக்சல் ஃபோட்டோவாக மாறிடுது. அதே தான் இங்கே நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து 48 மெகா பிக்சல் எடுத்திருந்தேன். 1xன்னும் போது 48 மெகா பிக்சல், இப்போ வந்து இது 12 மெகா பிக்சலாக மாறிடுது. 2x அப்படின்னும் போது இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 12 மெகா பிக்சல். இது ரெண்டுமே வந்து மெயின் கேமராவில் எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4x. இதில் வந்து நான் வந்து மேனுவலாக ஜூம் பண்ணி எடுத்துருக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க டெலஃபோட்டோ கேமரா அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து தனியாக லென்ஸ் இருக்குது. இந்த லென்ஸ் மூலமாக இந்த 4x எடுத்தது. இது வந்து 48 மெகா பிக்சல் ஃபோட்டோ. இதே வந்து 8x வேணும் அப்படின்னா 8x வந்து 12 மெகா பிக்சல் ஃபோட்டோவாக மாறிடுது. இங்கே பாருங்கள், சேம் இதே ஃபோட்டோ தான். டெலஃபோட்டோ 48 மெகா பிக்சலாக இருந்தது, அவங்க வந்து ஜூம் பண்ணி 12 மெகா பிக்சலாக எடுக்க வைக்கிறாங்க. இதே வந்து நம்ம நார்மலாக பண்ணால் இவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ சப்போஸ் 8xனா இந்த ஐஃபோன் 17ல எப்படி பண்ணுவோம், எவ்வளோ உடையுது அப்படின்றத பாருங்கள்.
ஸோ நீங்கள் ஜூம்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா மட்டும் இந்த ஐஃபோன் 17 ப்ரோ வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், மற்றபடி பெருசாக யூஸ் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே எடுத்த வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள். மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இருக்குது, பட் அது வந்து ரொம்ப வந்து தெரியல. ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த வீடியோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கேமரா சென்சார் தான், அதனால ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எது வாங்கினாலும் ஃப்ரண்ட் கேமராவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். நார்மலாக வீடியோ எடுத்து போடுவீங்க அப்படின்னா ஐஃபோன் 17 போதும். நார்மல் இன்ஸ்டாகிராமுக்கு யூடியூப்க்குலாம் வந்து ஐஃபோன் 17 மோர் தேன் எனஃப். பட் ஐஃபோன் 17 ப்ரோ எங்கே ஷைன் ஆகும்னா, நீங்கள் சினிமேட்டிக்காக நிறைய எடுக்க போகிறீங்க, கலர்ஸ் வந்து லேட்டராக கிரேட் பண்ண போகிறீங்க, இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அந்த வீடியோவை நான் லேட்டரான போஸ்ட்டில் செம்மையாக எடிட் பண்ண போகிறேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஐஃபோன் 17 ப்ரோ உங்களுக்கு யூஸ் ஆகும். வேற ஐஃபோன் 17ல அப்படியே எடுத்தோமா, பாயிண்ட் பண்ணோமா, ஷூட் பண்ணோமா, சினிமேட்டிக்கில் எடுத்தோமா, அப்படியே யூஸ் பண்ணோமா, இந்த மாதிரி தான் இருக்கும். கலர் கிரேடிங்லாம் பண்ணலாம், பட் லாகில் எடுத்து பண்ணுற அளவு அந்த கலர்ஸ்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. ஐஃபோன்ஸ் வந்து ஒரு கலர் மெயின்டைன் பண்ணல வீடியோ எடுத்தால் அது எப்படி இருக்குமோ அதுதான் நீங்கள் வந்து ஐஃபோன் 17ல பார்க்க முடியும். ஓகே, கமிங் டு ஃபோட்டோஸ், உங்களால் ஐஃபோன் 17ல 0.5x 1x 2x தான் எடுக்க முடியும். வேற இந்த ஐஃபோன் 17 ப்ரோவில் 0.5x 1x 2x 4x வந்து எடுக்கலாம் அண்ட் 8x வந்து எடுக்கலாம். 4x அண்ட் 8x தான் இந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிற டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுக்குது. ஆல்சோ இதுல லைடார் சென்சார் இருக்கு 17 ப்ரோல, அதனால எக்ஸ்ட்ராவா டெப்த் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ பிளர் வந்து இன்னும் அக்யூரேட்டா வரும். பட் நார்மலா 17ல எடுக்கிற போர்ட்ரேட்ஸே கம்மியா தான் இருக்கு. பட் ரொம்ப ப்ரொஃபஷனலா வேணும்னா இந்த 17 ப்ரோ வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க வந்து இந்த 4xும் இந்த 8xும் யூஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 17 ப்ரோ உங்களுக்கு தேவைப்படாது, 17 போதும். 8x என்ன பண்றாங்கன்னா 4xே ஜூம் பண்ணது தான். ஆப்பிள் வந்து தனியாக 8x இருக்குது அப்படி சொல்கிறாங்க, பட் அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஜூம் பண்ணுது. பட் நார்மலாக நீங்கள் ஒரு 4xல எடுத்துட்டு ஜூம் பண்ணுறதை விட கொஞ்சம் ப்ராசஸிங் நல்லா பண்ணி இமேஜ் வந்து நல்லா வருது இந்த 8xல. இப்போ ரியல் லைஃப்பில் எதுக்கெல்லாம் 17 ப்ரோ 17 விட நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன். ப்ரீமியம்னஸ் வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது 17 ப்ரோவில். பட் கீழே போட்டால் நிறைய ஸ்க்ராட்ச் ஆகுது, டென்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2-3 4K ஃபைல் வச்சாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஆல்சோ வீடியோவில் பிளர் பேக்ரவுண்டில் செம்மையாக எடுக்குது, ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் பிளர் வந்து செம்மையாக வருது. அண்ட் ஃபோன் வந்து ஹீட் ஆகிறது கம்மியாக இருக்குது, ஏன்னா வந்து வேப்பர் சேம்பர் கொடுத்துருக்குறாங்க. ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ப்ராசஸிங்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது. அண்ட் நீங்கள் ஐஃபோன் 17 ப்ரோ வாங்கணுன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலி வீடியோ எடுக்க போகிறீங்க, ப்ரொஃபஷ்னலி அவுட்புட் வேணும்னா மட்டும் அதுக்கு போங்க. மற்றபடி ஐஃபோன் 17 லைட் வெயிட்டாக இருக்குது, ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது, அதுவே போதுமானது. இந்த 53,000 ரூபாய்க்கு ஐஃபோன் 17 ப்ரோ போகிற அளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்றத யோசிங்க. காசு அதிகமாக கொடுத்தா ஐஃபோன் 17 ப்ரோ நல்லா வரும் அப்படின்னு கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் வந்து 17 வாங்கினாலே உங்களுக்கு 90% எல்லாமே வந்துடுது. உங்கள் ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத இது பண்ணுங்க. 53,000 ரூபாய் சேவ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். காசே மேட்டர்லே இல்லை ப்ரோ, எனக்கு செமையாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் 17 ப்ரோ போங்க. இல்லை உங்களுக்கு இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மூலமாக ரிட்டர்ன்ஸ் வரும், நான் நிறைய வீடியோ எடுப்பேன், அது வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண போகிறேன், அது எனக்கு மணி ஜென்ரேட் பண்ணால் மட்டும் ஐஃபோன் 17 ப்ரோ போங்க. மற்றபடி ஐஃபோன் 17 இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே போதுமானது. ஏன்னா இதிலே வந்து 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, மேக்ஸ் பிரைட்னஸ் 3000, ஃப்ரண்ட் கேமராவும் உங்களுக்கு சேம் தான். ஐஃபோன் 17 போதுமானது ஃபார் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு ஐஃபோன் 17 வாங்குறீங்களா இல்லை 17 ப்ரோ வாங்குறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.